அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த பொங்கலை நல்லா சிறப்பாக சந்தோஷமாக குடும்பத்தோட ஒத்துமையாக கொண்டாடுங்க. அப்புறம் கரும்பு எந்த அளவுக்கு கரும்பு இனிப்பாக இருக்குது அந்த அளவுக்கு சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. இது நமக்கு எத்தனை விசேஷங்கள் வந்தாலும் ஆனால் பொங்கல் மாதிரி ஒரு விசேஷம் வராது. ஏன்னா வச்சுக்கேன், எல்லா விசேஷமும் வந்துட்டு ஒரு நாள்லேயே போயிடும். பொங்கல் மட்டும் 5 நாள் இருக்கும், 4 நாள் இருக்கும். அது ஒரு வார ஃபங்க்ஷன் நமக்கு நம்ம தமிழர்களோட கலாச்சாரமான ஒரு ஃபங்க்ஷன் இது. எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. சரி, இன்றைக்கி என்ன வீடியோனா, எல்லோரும் புது ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? பொங்கல் புத்தாடைகள்லாம் எடுத்துட்டிங்களா நண்பர்களே? எல்லோரும் பொங்கல் ட்ரெஸ் எடுத்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எப்படியெல்லாம் பொங்கல் கொண்டாடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் எங்கள் ஊரில் எப்படி கிராமத்தில் எப்படி பொங்கல் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்து போடுவேன் கண்டிப்பாக. மறக்காமல் எல்லோரும் நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம வீடியோ லாங் வீடியோ எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன போட்டிருக்கேன் வீடியோவில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ரீல்ஸ்லாம் நல்லா வியூஸ் போகுது. அது மாதிரி லாங் வீடியோவும் கொஞ்சம் வியூஸ் போயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். லாங் வீடியோ தான் மெயின் வியூஸ் போகணும், டாலர் ஏறணும்னா. ஆனால் நமக்கு போகிறது எல்லாமே நீங்களே பாருங்கள், நானும் போய் சொல்ல. லாங் வீடியோலாம் 600, 700, 1K இப்படி தான் போயிட்டுருக்குது. இன்னமும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தாலே போதும். நம்ம 36,000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். 37,000 நெருங்க போகிறோம். 37,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுக்கு ஒரு 10,000 பேராவது பார்க்கணுமா இல்லையா? 37,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அதில் 27,000 பேர் பிஸியாக இருந்தாலும் ஒரு 10,000 பேராவது நம்ம வீடியோ பார்க்குறது இல்லையா? லாங் வீடியோலாம் ஒரு 10,000 பேர் பார்த்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு பெரிய உலக சாதனையாக இருக்கும். எல்லாருமே நம்ம வீடியோ பாருங்கள் நண்பர்களே. சரி, இதையே தினமுக்கி எல்லா வீடியோவிலும் இதையே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லோரும் புத்தாடைகள்லாம் எடுத்துட்டிங்களா? நான் எல்லோரும் கமெண்டில் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லோரும் கமெண்டில் அக்கா பொங்கல் வந்துச்சா, பொங்கலுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க. இப்போ நமக்கு எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் தீபாவளிக்கெலாம் நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, தீபாவளிக்கு நாங்கள் புது ட்ரெஸ் போட்டதே இல்லை. ஏன்னா வச்சுக்கேன், தீபாவளிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் புது ட்ரெஸ் எடுத்தே தர மாட்டாங்க. தீபாவளிக்கு என்ன, வெறும் சாப்பாடு இட்லி வடையை சுட்டு தின்னுட்டு எங்கே போக போகிறோம், வீட்டில் தானே இருக்க போகிறோம், அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லியே கிராமத்தில் சொல்லி அந்த காலத்தில் எங்களெல்லாம் அடக்கிடுவாங்க. பொங்கலுக்கு மட்டும்தான், பொங்கலுக்கு தான் விளையாட போவோம். கருநாளுக்கு அந்த உழவர் திருநாளை கருநாள்னு சொல்லுவோம். அந்த உழவர் திருநாளுக்கு கருநாளுக்கு தானே விளையாட போவோம். அப்போல்லாம் செவ்வந்தி பூ, தலை ஃபுல்லாக செவ்வந்தி பூ தைச்சிக்கிட்டு புதுசு அப்போ என்னது இந்த பாவாடை துணியாக விற்கும். அதை வாங்கி பாவாடை சட்டை தைச்சி கொடுக்குவாங்க. அதுதான் போட்டுட்டு போகிறது. அதெல்லாம் ஒரு காலம். பொங்கல் வந்தால் தான் புது துணி. பொங்கலுக்கு மட்டும்தான் வருஷத்தில் ஒரு நாள் புது துணி கிடைக்கும். அப்புறம் பிறந்த நாள், தீபாவளி, மற்ற எதுக்குமே கிடைக்காது. பிறந்த நாள்லாம் எப்போன்னு தெரியாது அப்போல்லாம். அதனால் எங்கள் காலம்தான் அப்படி போச்சு. இன்னமுமே அப்படியே தான் போயிட்டுருக்குது. அது என்னவோ தெரில, ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்கிறாங்கள்ல, அது உண்மைதான். அப்போ எப்படி ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் விசேஷ நாளுக்கு நாங்கள் எல்லா பொருளுக்கும் ஏங்கி இருந்தோமோ அதே நிலமை தான் இது வரைக்குமே நீடிச்சிக்கிட்டு இருக்குது. நாங்கள் தலை கிளம்பி கல்யாணம் ஆகி இப்போ நம்ம சொந்த காலில் நின்று வேலை வித்துக்கு போயுமே கஷ்டம் நம்மளை விட்டு போகவே இல்லை. இருந்தாலும் அந்த கஷ்டம்லாம் என்னோட போகட்டும் அப்படின்ட்டு என் பிள்ளைக்கு எப்பயுமே எடுத்து கொடுத்துருவேன். இந்த டைம் அவனுக்குமே அஜய்க்குமே ட்ரெஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. நான் வீடியோலாம் போட்டிருப்பேன், உங்களுக்கே தெரியும். செலவு மேலே செலவு. அஜய்க்கு அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த அதுக்கே 3000 போல் செலவு பண்ணிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இங்கேன்னு கூப்பிட்டுட்டு அலைஞ்சது. எனக்கு ஆஸ்பத்திரி செலவு, அவனுக்கு ஆஸ்பத்திரி செலவு. என்னால் முடியல, லோனு கட்டுறது இப்படின்னு மேலே ஒரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது. அதனால் அஜயும் நான் கஷ்டப்படுறேன்னு, அம்மா எனக்கு பொங்கலுக்கு புது ட்ரெஸ்லாம் எதுவுமே வேணாம், இந்த மாற்றுக்கு வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி இந்த சாக்ஸு டிஷர்ட், இந்த சாக்ஸ் இந்த ரோட்டுக்கு இதில் போட்டு விற்குவாங்க, அது மாதிரி எனக்கு அது மட்டும் மாற்றுக்கு 2 எடுத்து கொடுமா, வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். பொங்கலே வந்துருச்சு. நாளைக்கு போகி பண்டிகை, நாளான்னைக்கு பொங்கல், அவ்வளோதான். நாளைக்கு எப்படி நான் டியூட்டிக்கு போவான், அது மாதிரி அந்த சாக்ஸில் தான் ஒரு 2 எடுத்துகிட்டு அவனுக்கு மாற்றுக்கு யூஸுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான் இருக்கேன். மற்றபடி இந்த டைம் பொங்கலுக்குலாம் யாருக்குமே ட்ரெஸ் இல்லை. எங்கள் வீட்லேயுமே யாருக்குமே ட்ரெஸ் இல்லை. தம்பி பையனுக்கு பிறந்த நாள் வருது, அவனுக்கு தான் ட்ரெஸ்ஸு. இந்த வருஷம் அவனுக்கு தான் பொங்கல்.
அப்புறம் அஜய்க்கு இதான் இந்த சிம்பிளாக இது தான் அவன் கேட்டிருக்கான். அவன் வேறு ட்ரெஸ்லாம் நிறைய இருக்குது அஜய்க்கு. அது இல்லாமல் தை மாதம் போன உடனே இப்போ மார்ச் 5 அஜய்க்கு பிறந்த நாள் வருது. அப்போ கிராண்டாக 2 ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்துக்குவேன். இப்போ கொஞ்சம் என்னாலையும் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பும் முடியல, மனசும் சரியில்லை. என் முகத்தை பார்த்தாலே நாளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு நிலமையில இருக்கேன். அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பொங்கல் கூட ஏன்டா வருதுன்னு நினைக்கிற அளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு டைம் வருது, அது சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். கஷ்டம் எப்படின்னு தான் இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருங்க. என்ன அது வந்து குடும்பத்தோட நம்ம ட்ரெஸ்ஸு எடுக்கிறோமோ எடுக்கலையோ, குடும்பத்தோட நம்ம சொந்தமாக குடும்பத்தோட பிள்ளைங்களோட நீங்கள் கொண்டாடுறது தான், அதுதான் ரொம்ப 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 சந்தோஷம், மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். இப்போ எனக்கு என்னதே காசு பணமே நான் சம்பாதிச்சாலும் யாராவது கொடுத்து உதவுனாலும் வாங்கி கொடுத்தாலும் அது அடுத்த பிரச்சனை. நான் என்னதான் என் சொந்த காலில் நின்று நான் சம்பாரித்து நான் சந்தோஷமாக சிரித்து பேசி எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசி சிரித்து இருந்தாலும் அந்த ஒரு நல்ல நாள் கெட்ட நாளும் வர்றப்ப அது ஏதோ ஒரு மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது. அது ஏதோ ஒரு மனசு ஒரு தவிப்பு. அது எப்படி நான் உங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில, அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. நான் நிறைய நாள் பார்த்துட்டேன். அந்த விசேஷ நாள் ஃபங்க்ஷன் நாள் வர்றப்ப என்னை அறியாமல் என் மனசு ஒரு கஷ்டமாக இருக்குச்சு. என்னடா வாழ்க்கை, எப்படியா இருந்தாலும் நம்மளே பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாத்தையும் நம்மளே சாதிக்க வேண்டியதாக இருக்குது, எல்லாத்தையும் நம்மளே வாங்க வேண்டியதாக இருக்குது. நமக்குன்னு பொங்கல் வருது, தீபாவளி வருது அப்படின்னு நமக்குன்னு ஹெல்ப் இது பண்ணி உரிமையோட இது கொண்டாடணும், இதை வாங்கணும், இதை வாங்கிக்கிங்க, இதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் நமக்கும் நம்ம பிள்ளைக்கும் அந்த கொடுப்பனை இல்லாமல் போயிடுச்சே. நம்மளே கஷ்டப்பட்டு முட்டி மோதி ஏதோ நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தோமா, நம்ம வாங்கினோமோ வாங்கலையோ அப்படியே தான் பொழப்பு போயிட்டுருக்கு. அது என்ன தான் இருந்தாலும் அந்த தனிமையோட கஷ்டம் அப்போ தான் கண்டிப்பாக நான் வந்து உணர்கிறேன். இந்த மணி சமயத்தில் தான் இந்த மணி ஃபங்க்ஷன் நாள் நல்ல நாள் கெட்ட நாள் வரும்போது அந்த கஷ்டத்தை சத்தியமாக நான் இப்போன்னு இல்லை, இப்போ இந்த வீடியோ போடுறதுனால மட்டும் நான் சொல்கிறேன். எப்பயுமே எனக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்கும். நான் யார்ட்டையும் அதை காட்டிக்கிறது கூட இல்லை. நம்மளை அறியாமே மனசு ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் நாள் எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கும்போது ஐயோ நம்ம உண்டு இப்படி யார் உண்டு எவர் உண்டுன்ட்டு நம்ம உண்டே இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு. அது எனக்குன்னு இல்லை, என்ன மாதிரி இருக்க எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அதை வெளியே காட்டிக்க முடியாது. அவங்களுக்கு எப்படி அதை வெளியே சொல்லணும்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கஷ்டம் மனசுக்குள்ளே இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி, ஓகே நண்பர்களே, என் கஷ்டம் என்னோட போட்டும், உங்கள்கிட்ட என் கஷ்டத்தை சொல்லி வேற புலம்பி சாப்பிட்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க. நாங்களும் சந்தோஷமாக புது துணி இருந்ததோ இல்லையோ குடும்பத்தோடு எல்லோரும் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் கூடயும் நாங்களும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுறோம். நான் வந்து பொங்கலுக்கு எந்த பொங்கலுக்குமே வீட்டில் இருக்க மாட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஊர்கால்வாடியில் இருக்குன்ட்டு. மற்ற நாளெல்லாம் டியூட்டி இருக்காது, இதுமாரி ஃபங்க்ஷன் நாளில் தான் டியூட்டி இருக்கும். அதனால் நாளையிலேருந்து நானும் டியூட்டிக்கு போயிடுவேன். அவ்வளோவா நாலுலேருந்து 2 நாளைக்கு லாங் வீடியோலாம் வராது. ஆமாம், போட்டாலும் என்ன போடலான்னு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க. ஷார்ட்ஸுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணுறேன். காலைல டியூட்டி போய்ட்டு சாயங்காலம் ரெஸ்ட்டாக இருந்தால் இல்லை அது மாதிரி இருக்குமே சமயத்தில் ஷார்ட்ஸ் கூட எடுத்து போட்டுருவேன். பார்ப்போம், பொங்கல் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். என்னோட வீடியோவே எடுத்து போட முடியல, ஒரு லைவாவது ஆன் பண்ணி விடுறேன். நாங்கள் பொங்கல் கும்பிட்றத நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, எல்லோரும் சந்தோஷமாக ஒற்றுமையோட வெளியூரில் இருக்க சொந்தங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்க வர முடியாது. வெளியூர் திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னைன்னு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து பத்திரமா பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. இருக்கிறது ஒரு லைஃப் தான். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, அப்படி போயிட்டுருக்குது. அதனால் எல்லாம் ஒற்றுமையுடன் பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஜய் சன்னா பண்ணிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.